growing old is just learning that we have to be kid again. அதான் உண்மை. வளர்ந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை வந்து நம்ம உயிரோட வச்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க சந்தோஷன்றது வந்து நம்ம கிட்ட நிலைச்சு நிற்கும். சின்ன வயசுல எப்படி சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம அழகை பார்த்தோமோ அதே மாதிரி இப்பவும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அழகை பார்க்கணும். மனிதர்களுக்குள்ள மறைஞ்சிருக்க மழலைய பார்க்கணும். பிகாஸ் எல்லாருமே இங்க ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ ரொம்ப கராரான ஆள் மாதிரி இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு மொக்க ஜோக் சொன்னு டக்குனு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த சிரிப்புல ஒரு மழலைத்தனம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயுமே ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து அந்த சைல்டிஷ்னஸ் வந்து மறைஞ்சிருக்கும். அதை நம்ம தேடி பார்த்தோம்னா அதுல இருக்க அழகே தனி. அதை தேடி நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல நமக்குள்ள, அந்த கியூரியாசிட்டியுமே ஒரு மழலை தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உறவினரோட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய வந்ததுக்கப்புறம் somehow we are losing ourselves. அதுதான் உண்மை. நம்மளே தொலைச்சிடுறோம். நமக்குள்ள இருக்க அந்த குழந்தைத்தனத்தையே தொலைச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு வெறுமை வந்துடுது, ஒரு வெறுப்பு வந்துடுது, எதுக்காக ஏனே தெரியாது ஒரு கோவம் வந்துடுது மனசுக்குள்ள. அப்போ அந்த கோவத்தோட நம்ம எதை பார்த்தாலும், ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லதே சொன்னாலும் அந்த நல்லதுமே நமக்கு வந்து கெட்டதாக தான் வந்து புரியும். ஏன்னா நமக்குள்ள அந்த கோவம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ growing up is hard and being an adult is hard, but what you have to do is you have to learn to look at everything with love. சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லாத்தையும் ஒரு நேசத்தோடு பார்த்து பழகுங்களேன். லைஃப் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கைண்ட்னஸ் இல்லாமல் மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நரகம் மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் லிட்டில் கைண்டாக இருந்தால் எல்லாமே இங்கே ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையில். நம்மளுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களை நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நம்ம ஏன் சிரிக்கிறோன்னே தெரியாது. ஆனால் அந்த சிரிப்பு நம்மளுக்குமே நம்ம முகத்தில் வந்துடும். ஸ்மைல் இஸ் கான்டேஜியஸ், ஸோ இஸ் கைண்ட்னஸ். ஸோ learn to be kind. Be kind for free. நான் எதுக்கு கைண்டாக இருக்கும்? எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதை எதிர்பார்க்க வேண்டாம், எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். பேரன்பு தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே ஒரு வாட்டி. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்துல எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம அடி வாங்கியாச்சு. நிறைய பேரை நம்பியிருக்கோம், நிறைய இழந்திருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம் வாழ்க்கையில். இதே ஒரு விஷயமா பண்ணி பார்ப்போமே எப்படிதான் இருக்குன்ட்டு. ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, நம்ம எந்த மாதிரி அன்பை நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அன்பாக நம்ம வாழ்ந்தோம்னா, நான் எந்த மாதிரி அன்பை எதிர்பார்க்குறேனோ அந்த அன்பை நான் என் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு நான் வாழ்கிறேன்னா என்னையை தேடி அந்த மாதிரி அன்பு வரும் அப்படின்றதுல தான் என்னோட நம்பிக்கை. ஸோ ஐ வுட் சே நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. நம்ம எந்த மாதிரி அன்பு, அக்கறை, பாசத்தை நம்ம ஒருத்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோமோ அந்த அன்பு, பாசம், அக்கறை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போமே. மேபி நம்மளுக்கு அது 1% இருந்து கிடைக்காம இருக்கலாம். ஒரு காதலராக இருக்கட்டும், இல்லை யார்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ அவங்க கிட்ட இருந்து கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அது வேற வேற ரூபத்தில் நம்மளை நோக்கி அந்த அன்பு வரும். That's what I believe in. Be the love you want to be and just look around. You will find that love somewhere around you. ஒரே ஒரு விஷயம்தான், லவ் இஸ் ஃப்ரீ, கைண்ட்னஸ் இஸ் ஃப்ரீ. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் கிடைக்க போகுது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னவா வேணால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் நம்ம கொஞ்சம் கைண்டாக இருக்கலாம் அப்படின்றத யோசிப்போம். நம்ம என்னவாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை நம்மளை தர மட்டத்துக்கு தள்ளினாலும் சரி, லெட்ஸ் பி கைண்ட் டு ஈச் அதர் பிகாஸ் கைண்ட்னஸ் இஸ் வாட் வி ஆல் நீட். மிச்சவங்களுக்கும் கைண்டாக இல்லாமல் உங்களுக்கும் கைண்டாக இருந்து பழகுங்க, எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருந்து பழகுங்க. ஸோ ஐ கெஸ் த வீடியோ இஸ் டன் ஹியர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் guys. Bye.